நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாயினுடைய வக்ரம். ஆமாம், செவ்வாயினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். ஆமா, கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த கடகத்துல நீச்சம் பெற்றாலும் இந்த செவ்வாயானவர் 7/12/2024 முதல் 21/1/2025 வரை வக்ரமாகிறார். இந்த 2 விதமான பாவக பலன்களை இந்த செவ்வாய் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். ஆமா, ஒரு நீச்ச கிரகத்தினுடைய பலாபலன் என்ன செய்ய போகிறது, அந்த நீச்ச கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரம் அடைந்தால் என்ன செய்ய போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போற பலனுடைய விவரம். இதுதான் விஷயம். பட் இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பார்வை, வக்ர பார்வை, 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு பலன் கொடுக்க போறாங்க. முதல்ல ஏனைய கிரகங்களில் ஆற்றல் அதிகமான கிரகம் செவ்வாய் பகவான். அதீத வீரம், அதீத தைரியம், போர்க்களம், இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அமைப்பு. பட் இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சூழ்நிலை உருவாகும்? எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடாதா? ஒருத்தர் சரசரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேகமா ஓடின்னு இருக்கார், டக்குன்னு ஒரு 10 நாள் ரெஸ்ட்ல இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன சார் ஆச்சு? உடம்பு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேற ஏதாவது மனசு ப்ராப்ளமா, இல்லை நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அதிவேகமான ஒரு கிரகம் இந்த செவ்வாய். அவரு ஏதோ ஒரு வேகத்தடை கொஞ்சம் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. பட் என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த காரியங்களில் இந்த 12 ராசியினர் பாதுகாப்பாக இருக்கணும், எதனாலலாம் பிரச்சனை வரப்போகுது, பட் இந்த பிரச்சனையை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்க ஜாதகத்துல இருக்கா, பட் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, பட் இப்ப செவ்வாய்க்கும் ஏற்கனவே ஜனனகால இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் 6, 8, 12 ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விவரத்தெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய முழு பலனை நீங்க அறிஞ்சிக்க முடியும். பட் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலபுருஷ தத்துவப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு 65% உங்களுடைய ஜாதகத்துக்கு வேலை செய்யும். பட் மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஆரோஸ்கோப் நீங்க பார்த்துக்கலாம். ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த செவ்வாயினுடைய சேட்டைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே செவ்வாயினாலே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயம்தான். ஆனால் செவ்வாய் வலுத்திருக்கிறவங்க பெரிய பெரிய சாதனைகள் படைக்கிறாங்க, பல வரலாறுகளில் இடம் பிடிக்கிறாங்க, பட் வீரதீர விளையாட்டுகளில் ஜெயிக்கிறாங்க. இப்போ செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆற்றல் மிகுந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகாதிபதி, திரிகோணாதிபதி, பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகாதிபதி. பட் விரையாதிபதி அவர் தான். பஞ்சமாதிபதி நீச்சம் பிளஸ் வக்ரமாகிறாரே அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம இது பலனை எடுத்துக்கிறதா, பட் விரையாதிபதி நீச்சம் அடைகிறார் அப்படின்ற ஒரு பாதிப்புகளை நம்ம எடுத்துக்கிறதா, 2 விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு அஷ்டமஸ்தானத்துல போயிட்டு செவ்வாய் பகவான் நீசமாகிறார். பட் அது ஒரு நல்ல விஷயம் தானே. எப்பவுமே 8ஆம் இடம் என்பது நமக்கு ஏதோ பயத்தை கொடுக்கறது, அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்குகளை கொடுக்கக்கூடிய பாவகம் 8ஆம் பாவகம். பட் இந்த 8ஆம் பாவத்தில் போய் ஒரு கிரகம் நீச்சம் அடைகிறதுனால அதிர்ஷ்டம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குருட்டு யோசனைகள்லாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். பட் இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தனுசு ராசிக்கு முதல்ல எந்தெந்த பாவகத்தில் நமக்கு பாதிப்புகளை கொடுக்க போறார், இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் முதல்ல பாதிப்புகளை கொடுக்க வேண்டிய பாவகம் என்ன பாவகம் அப்படின்னா 2ஆம் இடத்தை கை வைக்கிறார். பட் 2ஆம் இடத்தால் இந்த நீச்ச பார்வை பிளஸ் வக்கர பார்வையால நமக்கு குடும்பத்துக்குள்ள பல விரிசல்களை உருவாக்குறார். பட்
தந்தை மகள் உறவுகளில் விரிசல், தந்தை மகன் உறவுகளில் விரிசல், கணவன் மனைவிக்குள்ள, தாய் தந்தை உறவுகள், இந்த குடும்ப ஒற்றுமையில் முதல்ல கை வைப்பார். யாரோ இன்னொருத்தருடைய சூழ்ச்சிகள் உள்ள நம்ம குடும்பத்தை சின்னாபின்னமாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகளுக்கு உண்டான வேலைகள்லாம் நடக்கும். ஏமா அவன் பேச்சு கேட்டு நீ ஏன் இப்படி பேசுகிற, அவர் பேச்சு கேட்டு நீ ஏன் இப்படி பேசுகிற, நான் அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சிக்கல்கள் மனப்போராட்டங்கள்லாம் முதல்ல உள்ள வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல நம்ம தெளிவாயிடணும். பட் இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகாத மாதிரி சூழ்நிலையை உருவாக்கணும் முதல்ல. ஆமாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆமாம், வரக்கூடிய நிதிகள் எங்கோ ஒரு இடத்துல தடுமாறும், இல்லைன்னா ஸ்டாப் ஆகும். நமக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் நினைப்போம், கையை மீறி போயிடும், வராது. இன்னொருத்த இடத்த போய் நம்ம அதுக்காக நிறைய செலவினங்கள் பண்ணி வேறு ஒரு மூலமாக பொருளாதாரத்தை ரெடி பண்ணுற சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். அப்படின்ற மாதிரி தான் இந்த வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார், முதல் விஷயம். பட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, வாக்கு, குடும்பம். அதுதான் சொல்கிறேனே, பணபரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாக்குனால நிறைய பாதகங்கள் ஏற்படும், பேச்சால் நிறைய வாதங்கள் வரும். நம்ம இந்த காலகட்டத்தில் போய் ஒரு ஆர்குமெண்ட் பர்சனாலிட்டியாக இருக்கிறோம், இன்னொருத்தர்கிட்ட வம்பு வழக்குகள்லாம் போகிறோம் அப்படின்னா இது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, நீண்ட நாள் பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் கவனம் வேண்டும், பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஒரு நெறியாளர் இருக்கிறார் தனுசு ராசியில் அப்படின்னா, அப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்கிறார் அப்படின்னா பேச்சுக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். அரசியல்வாதியாக இருந்தால் கூட கவனம் வேண்டும். ஆமாம், வக்கீலுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஆர்குமெண்ட் பர்சனாலிட்டி எப்பயுமே அவங்களுக்கு பேசினா பிரச்சனை தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பிரச்சனை உள்ள நபர்களால் தான் அவங்களுக்கு வருமானம்னுக்குள்ள அவங்கள பற்றி மட்டும் கவலை கிடையாது. பட்டு நம்ம ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் போய் மாட்டாத வண்ணம் நம்மளுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். அப்படி மீறி பேசினாலே நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் உருவாகுது. அதனால் கவனமான பேச்சு, வார்த்தைகளில் கவனமாக கையாளுதல், இந்த மாதிரி விஷயங்களில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த செவ்வாய் உணர்த்த போகிறார், முதல் விஷயம். பட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, தன்னுடைய சகோதர வழி உறவுகளால் சில பிரச்சனைகளை கொடுப்பார், செலவினங்களை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் வீடு மனை நிலங்கள்லாம் சொத்துக்கள் பிரிக்க வேண்டி வரும். அப்போ நடைபாதனை பிரச்சனைகள் உருவாகும், தன் வீட்டுக்கு பாத பிரச்சனை உருவாகும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்க்கிங் பிரச்சனை உருவாகும். ஆமாம், மூன்றாம். அப்போ பார்க்கிங் பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சிறு சிறு வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு அந்த வாகன செலவுகள் ஏற்படும். அப்போ ஆட்டோ, ரிக்ஷா, இந்த மாதிரி ஒரு 3 சக்கர வாகனங்கள், ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இவங்களெல்லாம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றத காட்டிலும் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு அதை மீறி செலவுகள்லாம் வருது, நான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் அவங்கக்கிட்ட வர மாதிரி சூழ்நிலை உருவாகும். அடுத்த விஷயம் என்னென்னா, பெரிய ஃபண்டு, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சேர்த்து வச்சு இந்த பணத்தை எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறது, பட் இன்னொரு தொழிலில் போயிட்டு எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. சரி, இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு வழி சொல்கிறாங்களே, அது இன்னும் பெருசாக வருமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த நிதியில் போட்டு மாற்றி ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக போகிறது, யாரோ ஒருத்தனுக்கு கொடுத்து ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் இக்கட்டில் தள்ளுவார். இந்த கிரகங்கள் அதை செய்யும், பட் நீங்களாக எந்த விஷயத்தையும் செய்கிறது கிடையாது. பட் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக வரக்கூடிய அசீரரிகள், கிரக தாக்கங்கள், உங்கள் மீது எந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் விழுகிறதோ அந்த சாதகமான சூழ்நிலைகள் தான் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள். பட் ஒருவர் காலையில் எழுந்து ஆச்சாரமாக போயிட்டு ஒரு பஜனை பாடுறாரு, இல்லை பூஜை பண்ணுறாரு அப்படின்னா அந்த கிரகங்கள் அவர் மீது ஆதிக்கம் செலுத்துது. எழுந்த மாத்திரத்தில் ஒருத்தர் மாது அப்படின்ற மாதிரி ஒரு தொழில் போகிறார் அப்படின்னா அதுவும் ஒரு கிரகங்கள் அவர் ஆதிக்கம் பண்ணுறது. பட் அந்த கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் அவ்வளோ வீக்னஸாக இருக்கிறது இல்லை பாசிட்டிவாக இருக்கிறது, 2 விஷயம்தான் அந்த ஜாதகம் வேலை செய்யும். எண்ணங்கள் தான் கிரகங்கள். அப்போ அந்த கிரகங்கள் சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் சரியாக இருக்கும். இந்த செவ்வாயினால் இந்த தனுர் ராசிக்கு பணபரஸ்தானம் பாதிக்கப்படுது, சகோதரஸ்தானம் பாதிக்கப்படுது. உங்களுடைய முயற்சிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளும் ஜொலிக்கவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தை ஜாதகங்கள் தான் இப்போ உருவாக போகிறது. பட் மிகப்பெரிய ஒரு லாபஸ்தானம் பாதிக்கப்பட போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் இந்த காலகட்டத்தில் 2வது திருமணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. பட் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஆமாம், ஜாதகத்தெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய கல்யாணமும் நமக்கு ஏதோ பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகுது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் பார்த்துட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம்.
பட் தனுராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாயினால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து வீரியத்தன்மை குறையணும் அப்படின்னா வேல் வைத்த வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, வேலவனுடைய வழிபாடு, வைர வேலவனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. பட் இந்த தனுராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாயினால் எவ்வித பாதிப்புகளும் உருவாகக்கூடாது அப்படின்னு நான் வணங்கக்கூடிய உமையவள் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரியை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.